ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி கார்டில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கார்டு உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்கும், நேம் மிஸ்டேக்கு, அட்ரஸ் மிஸ்டேக்கு, இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக்காக இருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும், இல்லை ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணணும், இல்லை மெயில் ஐடி அந்த எது இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் இது மூலம் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஓட்டர் ஐடி அப்ளை கூட கொடுங்க. கொடுத்த உடனே பாருங்கள், சிட்டிசன் சர்வீஸ் போர்ட்டல் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அப்படியே உள்ளே போகலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் எதாவது ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதில் இந்த எல்லா சர்வீஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் மூவ் பண்ண எபிக் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நியூ ஓட்டர் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சரி பாருங்கள், இப்போ அடுத்த பேஜ் வந்துட்டேன். இது லாகின் மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் லாகின் மொபைல் நம்பர் கொடுத்து என்ன பண்ணலாம், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்தோடனே நம்ம உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், சைனப் கொடுத்து ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கான ஓடிபி, அது ப்ளஸ் உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. சரிங்களா? சரி தான் பாருங்கள், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேம் மெயினாக ஃபஸ்ட் நேம் கொடுத்தா ஓகே. லாஸ்ட் நேம் மேண்டேட்டரி இல்லை. ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா போதும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு ஓடிபி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் ரிசீவ் ஆகும். ஓடிபி எடுத்து நீங்கள் இல்லை ஃபீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், சைன்அப் பண்ணி நிற்கிறேன். சரிங்களா? சரி, அதான் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகிடும். அந்த ஓடிபி நீங்கள் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், வந்துடுச்சுவாங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணி முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், லாகின் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணி என்ன பண்ணோம், என்னோடய மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி ஆர் எப்பிக் நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு அதுக்கு கேப்சா என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிட்டு கேப்ஸ் ஃபில் பண்ணி ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பர், நான் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ என்ன பண்ண, சைன்அப் பண்ண வேணேன். சைன்அப் ஏதாவது மொபைல் நம்பர் வித் லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண பண்ணிக்கும். லாகினுக்கு ஜஸ்ட் லாகின் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கான ஓடிபி சென்ட் பண்ணால் சரி. கேப்சர் போட்ட உடனே அந்த ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். ஜஸ்ட்டு அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியை கரெக்டாக ஃபில் பண்ணி என்ன பண்ணுறோம், வெரிஃபை அண்ட் லாகின் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுறதுனால அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இதில் பாருங்கள், நிறைய சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன பண்ணுறானே கரெக்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? கரெக்ஷன் ஆஃப் என்டிட்டி அதை கிளிக் பண்ணுறேன். ஃபுல் ஃபார்ம் 8 நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. சப்போஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ வேறு ஒருத்தர் இருக்குது. ஸோ அதர் எலக்ட்ராஸ், அதாவது வேறு ஒருத்தருக்கு. சரிங்களா? வேறு ஒருத்தருடைய எபி நம்பரை நான் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முடிஞ்சு கேப்ஸை டைப் பண்ணிக்காங்க. ஸ்மால் டைப் பண்ணி தப்பு இல்லை கேப்ஸ் டைப் பண்ணி தப்பு இல்லை. ஸோ பாருங்கள் வந்துடுச்சு. ஸோ அதில் ஓகே கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிறது ஓகே கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதில் பார்த்து உங்களுடைய நேம் என்ன இருக்குது, அதில் ரிலேஷன்ஸ் டைப்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஏசி அந்த ஸ்டேட்டெல்லாம் பார்த்துட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் தான் ஓப்பன் ஆகும். இல்லை ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் அட்ரஸ் மட்டும் மாற்றுறீங்களா, இல்லை கரெக்ஷன் இந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட், ஏதாச்சும் அந்த மற்ற நேம் சேஞ்ச் பண்ணிங்களா, இல்லை இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஏதாச்சும் இப்போ கார்டு மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஆனால் அது இஷ்யூ ஆஃப் திரும்பி புதுசாக கொடுங்கன்னு கேட்குறது. ஸோ அது மாதிரி என்ன வேணுமோ கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிங்க. ஸோ மோஸ்ட்லி செகண்ட் தான் சூஸ் பண்ணுங்க, கரெக்ஷன் தான் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஒன்றுனா பாருங்கள் மூவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இது நேம் அப்ளிகேண்ட்டு எபிக் நம்பர். சரியா? அதுக்கே பாருங்கள் ஆதார் நம்பர். ஸோ பாருங்கள், ஆதார் நம்பர் என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுத்துங்க. அதாவது இப்போ இருந்தால் கொடுங்கன்றாங்க. ஸோ நீங்கள் கொடுத்து லிங்க் பண்ணிக்காங்க. ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு என்ன பண்ணுறீங்க, கொடுத்து லிங்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு மொபைல் நம்பர் செல்ஃபாக உங்கள் ஃபாதராக மதர் தான் சம்மந்தத்துக்கு செல்ஃப்னு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற பர்மனன்ட் மொபைல் நம்பர் ஏதாச்சும் உங்களுக்கு எல்லாமே அதுதான். கார்டு மிஸ் ஆனாலையும் அந்த மொபைல் நம்பர் வச்சு ஓடிபி வச்சு என்ன பண்ணலாம், நம்ம கார்டு டவுன் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கடுத்து மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி கொடுக்கணும்னு அவசியம் தான், மெயில் ஐடி கொடுங்க. அப்படி மெயில் ஐடி தேவையில்லை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொடுங்க.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், மெயில் ஐடி தேவைன்றால செல்ஃப்னு கிளிக் பண்ணிட்டு மெயில் கொடுக்குறேன். ஸோ அது தேவையில்லைனா மெயில் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் எல்லாமே எதுக்காகனா நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான், பின்னாடி ஏதாச்சும் மிஸ் ஆனால் எடுத்துக்கிறதா தான் இது போய் கொடுக்குறோம். ஸோ ஃபியூச்சர் தேவைப்பட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து என்ன பண்ணுறேன், அது கீழே பாருங்கள் கரெக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் போர்ட்டல் கொடுத்து அதனால் என்னென்ன சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க பாருங்கள். அதில் நேம் மொத்தம் வந்து ஒரு 8 இருக்குது. 8ல் நீங்கள் என்ன பண்ணலாம், 5 சேஞ்ச் பண்ணலாம். 8 மாற்ற முடியாது, எனி 5 ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், என்ன வேறு என்ன பண்ணுறேன், மொபைல் நம்பர், அட்ரஸ். ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்க, ஃபஸ்ட் நேம் கிளிக் பண்ணிட்டேன். நேமுக்கான பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதில் அவங்க நேம் வந்து தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறேன், ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன், நேம் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அவங்க நேம் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்காங்க. ஏன்னா வந்து ஆதார் கார்டை தான் என்ன பண்ண முடியும், ஆதார் கார்டில் இருக்கிறது தான் வந்து ஓடிபியில் சென்ட் பண்ணி லிங்க் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து சிம்பிளாக அப்படியே ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து ப்ரூஃப் வச்சா முடிஞ்சு. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆதார் கார்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஆதார் கார்டு மெசேஜ் நம்ம கொடுக்குற நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்டில் மேட்சிங் அந்த மட்டும் தான் பண்ணுது, அக்செப்ட் பண்ணுது. இல்லை என்ன பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணுது, மிஸ் மேட்ச் வந்தது. ஸோ வந்து கரெக்டாக ஆதார் கார்டு இருக்கிற மாதிரியே என்ன பண்ணுறீங்க பார்த்து கொடுத்துக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஆர் ஷர் நேம் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்காங்க. இதுதான் ஃபீல்டு அதான் அந்த கேண்டிடேட் நேம் காட்டுறாங்க, அது கரெக்டாக கேட்குறாங்க. எஸ்ன்னு வந்தால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்காங்க. ஸோ இயர், மந்த்து, டேட்டு. சரிங்களா? அதான் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. அது கீழே பாருங்கள், கீழே தள்ளிட்டு வாங்க. அது கீழே என்ன இருக்குது, செலக்ட் த டைப் ஆஃப் டாக்குமெண்ட். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வைக்கிறீங்க. ஸோ மோஸ்ட்லி ஆதார் கார்டு இருக்கும், ஆதார் கார்டு கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணிவிடுங்க. அது கீழே பாருங்கள், இதுக்கு என்ன டாக்குமெண்ட் வைக்கிறீங்க, இதுக்கு என்ன பண்ணுது, ஆதார் கார்டு வச்சுருங்க. சரியா? அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஆதார் கார்டு, வேறு எதுக்கு இது அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நேமுக்கும் ஆதார் கார்டு தான். சரியா? ஸோ ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கேன் வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இருந்து அப்லோட் பண்ணுறேன். திரும்பி என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். இதுக்கும் ஒரு ப்ரூஃபு. ஸோ நிறையா ப்ரூஃப் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. சப்போஸ் எதாவது எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ணுறேன், ஃபோட்டோ தேவைன்னா ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து பழைய ஃபோட்டோவாக இருக்குது, அந்த கால் ஃபோட்டோவாக இருக்குது, என்ன பண்ணலாம், நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஃபோட்டோ இருக்குன்னா என்ன பண்ணலாம், இப்போ நியூவாக ரீசெண்ட் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த ஃபிக்ஸ் வச்சு இதுமாதிரி என்ன பண்ணலாம், ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சேவ். ஓகே, ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சு, ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது கீழே வாங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கடுத்து இருக்குது ப்ளேஸ். இன்னும் ஏதாச்சும் ஆட் பண்ணுவோம், ஜெண்டர், இந்த மொபைல் நம்பர் ஆட் பண்ணுன்றாங்க. சரி, ஓகே, அதுக்காக மொபைல் நம்பர் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அட்ரஸ்னால் அட்ரஸ்ஸு. சரியா? அட்ரஸ் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ வேறு ஒரு அட்ரஸ்லேருந்து இப்போ இந்த அட்ரஸ் வந்திருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் டோர் நம்பர் மாறி இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் மாறி இருக்கும். அது என்ன பண்ணலாம், நீங்கள் அட்ரஸ் கிளிக் பண்ணி அதை எல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும், அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள், இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். அதுக்கான ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, மொபைல் நம்பருக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ கரெக்டாக மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா எனி 5 அது இருக்குது பாருங்க, எனி 4 5 இல்லை 4 மேக்ஸிமம் 4 என்ட்ரிஸ். ஸோ நான் 4 கிளிக் பண்ணிட்டேன். ஸோ 4 சேஞ்ச் பண்ண மாதிரி மாற்றிட்டேன். மொபைல் நம்பர், ஃபோட்டோ, ஆதார், அவங்க பேர், டேட் ஆஃப் பர்த், 4 விட மாற்றுன்னு சொல்லி என்ன பண்ண 4 கொடுத்தேன். 8ல் 4 பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் திரும்பி இது ஓகேனா அடுத்த நாள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்து வந்தால் என்ன பண்ணுறது, கேப்ச்சா கேட்குது. ஸோ அந்த கேப்ச்சா அப்படி ஃபில் பண்ணிக்காங்க. ஸோ பிளேஸ் பாருங்க, அதில் பிளேஸ் கேட்குது. பிளேஸ் இடத்துல நீங்கள் எந்த இடத்துலன்னு பண்ணுறீங்க, ஸோ என்ன டிஸ்ட்ரிக், எதுக்காக திருநெல்வேலி, திருச்சி, இல்லை வேலூர், அது மாதிரி எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கேப்ச்சா டைப் பண்ண சொல்லி கேட்குது. கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி கேப்ஸ் ஸ்மாலு நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஸோ கேப்ச்சா எக்ஸ்பீரி ஆகிட்டு. ஸோ இப்போ நியூ கேப்ச்சா வந்திருக்கேன். நியூ கேப்ச்சா என்ன பண்ணுறீங்க, டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ தான். ஸோ டைம் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய எல்லா டைம் செக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இப்போ மொபைல் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி அந்த என்ட்ரு ஓடிபி என்ன பண்ணுற மாதிரிக்கும் ஃபில் பண்ணுற மாதிரிக்கும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு வரும். அந்த ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்தோம் என்ன ஆகுது, உங்களுக்கு கண்ணு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிடுது.
ப்ளீஸ் ரைட் வி ஆர் டைரக்டிங் டு சிடிஎஸ்சி இ-சைன் அத்தான்டிகேஷன் பேஜ். இதுதான் முக்கியமான இடம் சரிங்களா. இது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ணுற இடம். அங்கே தான். ஸோ உங்களுடைய நேம் இடப்பது கரெக்டாக செக் பண்ணுற இடம் இதுதான். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதுதான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சார் என்ன இடத்துல டவுட் இருக்குன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா என்னோடய ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட்டில் ப்ளஸ் லாஸ்ட்டில் என்னோடய நம்பர் இது பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டு, உங்களுக்கு என்ன சேவை செஞ்சு தரணும், ஆன்லைன்லேருந்து என்னென்ன உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டு நான் அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் சரிங்களா. உங்களுக்கு ஓட்டடியே இல்லை, உங்களுக்கு A to Z ஆன்லைனில் என்ன ஒரு ஒர்க் இருந்தாலையும் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அந்த ஒர்க்கை சரிங்களா, ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ வந்து உங்களுக்கு நீட்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்போம். சரி பாருங்கள், இது மாதிரி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த பேஜ் மட்டும். இது மூவ் ஆன உடனே அடுத்தது உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஸோ ஆதார் கார்டு நம்பர் கரெக்ட் கையில் வச்சுக்காங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு லிங்க்கான மொபைல் நம்பரையும் கையில் வச்சுக்காங்க சரிங்களா. ஸோ பாருங்கள், அடுத்த பேர் வந்துவிட்டோம். சரிங்க பாருங்கள், என்டர் ஆதார் நம்பரே இது. அந்த ஆதார் நம்பர் இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆகுது, உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணிக்குது. ஸோ என்டர் ஆதார் ஓடிபி. ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ வி ஆர் ப்ராசஸிங். ஓகே, ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட், ப்ளீஸ் வெயிட், யூ ஆர் பீயிங் ரீடைரக்டட் டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா SIR. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நான் ஓட்டர் ஐடியில் நேம் கரெக்ஷன் பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து ஒரு புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ, ஹவு டு சேஞ்ச் கரெக்ஷன் இந்த ஓட்டர் ஐடி சரிங்களா. ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலோ இல்லை வேறு எந்த ஒரு சம்மந்தமான அப்ளை போடுறது செய்ய பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரீனில் தர மொபைல் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். இந்த ரெஃபரன்ஸ் நம்ம வந்தாச்சு, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஃபோட்டோவோ இல்லை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சாங்க. ஸோ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்காங்க. எதுக்காக பின்னாடி ரெஃபரன்ஸ் யூஸ்க்காக. அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணோடனே என்ன பண்ணோம், அடுத்த பேஜுக்கு வந்துடுங்க. இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் இன் ஃபியூச்சர் வந்து ரெஃபரன்ஸ் நம்பரை தான் வச்சு பயன்படுத்தி நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சுல, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.